அடியேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. வைஷ்ணவ லட்சணங்கள்ல கொஞ்சம் நேத்திக்கு பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். நேரம் இருந்தா இன்னைக்கே முடிச்சிடுவோம். ரொம்ப நாழி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு கொஞ்சம் பார்ப்போம். அவன் அருள். திருப்பாவையில 15வது பாசுரம். இந்த பாசுரத்தை பெரிவாள்லாம் வைஷ்ணவ லட்சணத்துக்கோசரம் ஒதுக்கியிருக்கா. இது என்னன்னு கேட்டாக்க, எல்லே இளம் கிளியே. எல்லேங்கிறது ஒரு குத்தலான வார்த்தை. இவதான் கடைசி எழுப்புறா தாயார். அது வரைக்கும் இத்தனை பேரை போய் பக்கத்துல 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 எழுப்பிண்டே வரோம். அத்தனை பேர் சத்தம் இருக்கு. அப்படியே இவ வெளியில வரலையேங்கிறதுனால கொஞ்சம் குத்தலான ஒரு வார்த்தையா போடுறான். எல்லே, ஏய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம திருநெல்வேலி பக்கம், அத எல்லே அப்படின்னு சொல்ற. இளம் கிளியே, ரொம்ப அழகான ஒரு குட்டி கிளி எவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி மனச கவரக்கூடியவோ. இளம் கிளியே, இன்னும் ஒருங்குறியோ. நாங்களே இத்தனை பேர் இவ்வளோ சத்தம் வெளியில கேட்கறது, உனக்கு இன்னும் கூட தூக்கம் வருமானா? உடனே உள்ளேந்து அவ பதில் கொடுக்கறா. சில்லென்று அடையேன் மீன். இத்தனை பேர்கிட்ட எல்லார்கிட்டையும் கொஞ்சினங்கோ, என்ன பார்த்த உடனே ஏன் எல்லே அப்படிங்கிறங்கோ? சில், அந்த மாதிரி கோபமாலாம் என்ன கூப்பிடாதுங்க. சில்லென்று அடையேன் மீன், நங்கையின் மீன் போதர்கின்றேன். வந்துடுறேன், நான் வந்துடுறேன், என்ன அந்த மாதிரி கோபமா கூப்பிடாதுங்க. அப்போ வெளியிலேருந்து அவா சொல்லா, வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். முதல் நாள் இவ என்ன சொல்லியிருக்கா, நான் உங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து உங்க எல்லாரையும் எழுப்புறதுல நான் உங்களுக்கு ஒத்தாசை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால வல்லை உன் கட்டுரைகள், ரொம்ப வலிமையான உன்னுடைய வார்த்தைகள், கண்டிப்பா வருவேன், கண்டிப்பா நான் பண்ணுவேன், நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாய் அறிதும். உன் வாயால நீ சொன்னியே, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோணும். உடனே இவ சொல்ற உள்ளேந்து, வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. தப்புதான், நான் பண்ணது தப்புதான். வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான் ரொம்ப வசதியானவா. நான் உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியவதான். வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. இந்த ஒரு வார்த்தை தான் நம்மளுடைய வைஷ்ணவத்துக்கு உயிரான வார்த்தை. நம்ம தப்பு பண்ணி யாராவது நம்மள சொன்னாலும் கூட நம்ம அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேங்கிறோம். ஆனா வைஷ்ணவ லட்சணம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, நம்ம தப்பே பண்ணாட்டாலும் கூட, யாராவது நம்மளை பார்த்து நீ அந்த தப்ப பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொன்னாக்க அத ஆமான்னு ஒத்துக்கணும். அப்படிங்கறதுதான் வைஷ்ணவ லட்சணம். இது உயிரான ஒரு வார்த்தை. வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. வல்லீர்கள் நீங்களே. அந்த மாதிரி நம்மள யாராவது ஏதாவது சொல்லிட்டாலும் கூட நம்ம தழைஞ்சு போகணும் அப்படிங்கிறா பெரியவாள்லாம். அதுலதான் உயிரான அந்த வார்த்தையில தான்
நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்றா. இது முதல் வைஷ்ணவ லட்சணம். நம்மளால முடியுமா அது? அது எப்படி என்ன சொல்ல போச்சு? ஆஹா, ஓஹோ, நான் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன், நான் அத்தனை பண்ணியிருக்கேன், நான் இத்தனை பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பண்ணாத ஒரு தப்பை எடுத்து வச்சுட்டு என்ன இத்தனை பேச்சு பேசுறங்களே, நியாயமா அது? சண்டைக்கு போற மூலியம் நம்ம அததான் இந்த இடத்துல தாயார் எடுத்து காட்டுறா. அப்படிலாம் பண்ணாதங்கோ. ஒரு வைஷ்ணவன் எப்படி இருக்கணும்னா, பண்ணாத தப்ப பண்ணிட்டேன்னு சொன்னாலும் கூட தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றதுக்கு ஒரு மனசுல ஒரு திண்மை வரணும்னு சொல்லி சொல்றான். முதல்ல அந்த பழக்கத்துக்கு நம்ம வரணும், நம்மள மாத்திக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் முடியும். தப்பு பண்ணாலே நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். தப்பு பண்ணாத இருக்கிறச்சையும் ஒத்துக்கோன்னு சொன்னா இது நம்மளால முடியிற காரியமா? முடியணும். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவன். அததான் இந்த இடத்துல தாயார் எடுத்து சொல்றா. உள்ள இருக்கிறவோ க்ஷமாபணம் பண்ணிக்கிறா, மன்னிப்பு கேட்டுக்கிறா. வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக. வெளியில இருக்கிறவ உற்றுவாளா? அவ என்ன சொல்றா? ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறு உடைமை. நீங்களே அதான் ஆயிடுகன்னு நீ எப்படி சொல்லலாம்? நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே. இதுவும் வைஷ்ணவ லட்சணம். வைஷ்ணவத்துல எப்படி யார் எப்படி இருந்தாலும் வைஷ்ணவாங்கிறது பாகவத கூஷ்டத்துல எப்படி இருந்தாலும் எல்லாரும் சமம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தாயார் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குற. ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறு உடைமை. அந்த மாதிரி பிரிச்சு பேசாத. நம்ம எல்லாரும் பாகவத கோஷ்டி, கண்ணனை அடையறதுக்கோசரம் இருக்கோம். அதனால நீ உன்னை பிரிச்சுக்காத, எழுந்து வா அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அவளும் சமாதானம் ஆயிடுறா. என்ன சொல்றா அவோ? எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்துட்டாளா, என்ன கூப்பிடுறீங்களே எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்போ வெளியில இருந்து சொல்றா, போந்தார் போந்து எண்ணிக்குள், எல்லாரும் வந்துட்டோம், வா வெளியில வந்து நீ எங்களெல்லாம் எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றா. இதுக்கு உள்ளர்த்தமா பெரியவாள்ல என்ன சொல்றான்னா, எல்லாரும் போந்தாரோ அப்படின்னா எல்லாரும் கண்ணங்கிட்ட பக்தி அடைஞ்சிட்டாளா, நான் மட்டும்தான் இன்னும் பக்தி அடையலையா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாக்க, உங்களுக்கெல்லாம் ரொம்ப பக்தி இருக்கா அப்படின்னு சொல்லி யாராவது நம்மள கேட்டாக்க, போந்து எண்ணிக்கொள். மனசுல அவனை நான் நினைச்சுட்டு இருக்கேன், அவனையே நான் உரு போட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை நினைச்சுட்டு இருக்கிறத எடுத்து காட்டு. அவனை நினைச்சாதான் வாழ்க்கை, அவனை மறந்தா வாழ்க்கை இல்லைங்கிறத எடுத்து காட்டு. அவனுடைய பெருமை எப்படி தெரியணும்? அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சுதானே, ஒருத்தரை பத்தி உயர்வா பேசணும், ஒருத்தர்கிட்ட அடையணும், ஒருத்தர்கிட்ட போய் சேரணும்னா அவளுடைய குண விசேஷங்கள் அதெல்லாம் தெரிஞ்சாதானே நம்மளால அவகிட்ட இது பண்ண முடியும், அணுக முடியும். அவகிட்ட போகணுங்கிற ஆசை வரும், பாசம் வரும், காதல் வரும், பக்தி வரும். அவன் எப்படிப்பட்டவன் வள்ளம் சொல்றான். வல் ஆனை அதை கொன்றான் அவனே. வல் யானை குவலையா பீடத்துல வலிமையா கம்சன் நிறுத்தி வச்சிருந்த அந்த 2 யானையும் தந்தத்தை பறிச்சு பலராமன் ஒண்ணு கண்ணன் ஒண்ணு அதை அழிச்சுடுறான். கொன்றான் அவனே. மாற்றாரை மாற்றி அழிக்க வல்லான் அவனே. இதுதான் நம்மளுக்கும் ரொம்ப உபயோகமான வார்த்தைகள்.
ஒவ்வொரு எழுத்துக்கும், தாயாருடைய எழுத்துக்கும் அர்த்த விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. ஏன்னா இது வேதத்தினுடைய சாரம், உபதேசத்தினுடைய சாரம், கீதையினுடைய சாரம். சும்மா மேம்போக்காதான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த ஒரு பாசுரங்களுக்கு மட்டுமே ஒரு மாசம் 1 மணி நேரம் உபன்யாசம் பண்ண சொன்னா அடியானுக்கு சந்தோஷம். அவ்வளவு விஷயங்கள்னா அவ்வளவு விஷயங்கள் கொட்டி கிடக்கு அது உள்ள. மாற்றாரை மாற்று அழிக்க வல்லான் அவனை. மாற்றாரே, நம்ம மனசு நம்மளுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறது. நம்ம கண்ணு, கை, கால் இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது. எங்கெங்கேயோ நம்மள இழுத்துட்டு போறது. ஒரு 5 நிமிஷம் அவனே நினைச்சுட்டு இருப்போம்னு பார்த்தா அதுக்குள்ள மனசுல 1000 எண்ணங்கள் தோன்றதோல்லையோ. அந்த மனசு தனியா ஒரு எண்ணங்களுக்கு போயிடுறது. புத்தி அவனுடைய நாமங்களை சொல்றது. மனசு அதுக்குள்ள அது பண்ணலையே, இது பண்ணலையே, இவ வருவாளே, அது வருவாளே, இதை என்ன பண்றது, அதை என்ன பண்றது. மனசனுடைய எண்ணத்தை மாத்தணுமே. அந்த மாற்றாரை ஒரு நாள் கூட நம்மளுக்கு அடிபணியாத அந்த மனச மாற்றாரை மாற்று மாற்று அழிக்க வல்லான் அவனே. அதனுடைய அந்த போக்க நம்ம மனசு நம்மளுக்கு கட்டுப்படுத்திட்டா அது நம்மளுக்கு ரொம்ப வசந்தி இல்லையா? அப்படி வல்லானே அவனை மாயன் அவனை கைக்கு கிடைக்கிறாப்புல இருப்பான். ஒரு பொருள் நம்மளுக்கு கண்ணில் காட்டி கொடுப்பான். அதை பிடிச்சுண்டுலாம் கிடைச்சேயும் அதை மறைஞ்சு போயிடும். அந்த கீதையில கண்ணா அதான் சொல்றான். உங்களுக்கு மறக்க வைக்கிறது நான் தான். உங்களை நினைக்க வைக்கிறது நான் தான். உங்களுக்கு ஒரு மாய வலைய உங்களுக்கு முன்னால விரிச்சு என்ன பார்க்க முடியாத மறைக்கிறதும் நான் தான். ஆனா என்கிட்ட மட்டும் பக்தி வச்சவாளுக்கு அந்த மாய வலைய நானே அறுத்துட்டு என்ன நான் அவளுக்கு காட்டி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி கண்ணன் கீதையில சொல்றதுதான். அததான் இந்த இடத்துல தாயார் எடுத்து கொடுக்குறா. மாயன் அவனை பாடு, அவனை பாடு, அவனுடைய பாசுரங்களை பாடு, அவனுடைய நாமங்களை பாடு, அவனை நினைச்சு ஒரு புஷ்பத்தை எடுத்து போடு அப்படிங்கிறத இந்த இடத்துல தாயார் சொல்றா. அந்த அர்த்த விசேஷங்கள்ல 1,00,00,000ல ஒரு பங்கு தான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் அடி. இப்போ இன்னும் சில அர்த்தங்களை பார்க்கலாம். ஒரு வைஷ்ணவனுக்கு என்ன லட்சணங்கள்? முதலே ஆண்டான் கிட்ட ஒருத்தர் வந்தப்போ முதலே ஆண்டான் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். பெருமாளுக்கு ஆராதனை பண்றதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் சமாச்சாரம். இன்னைக்கும் பெரியவாள்லாம் அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கா. பெரியவாள் ஆத்துல எல்லாம் போய் பார்த்தங்கன்னா அப்படிதான் பண்ணுவா. அப்போ இவர் ஆரம்பிக்கிறச்சையும் வந்துட்டார். அப்போ தேவிகள் முதலியாண்டனுடைய ஒய்ஃப் போய் அவரை உட்காந்துக்கோங்கோ, இப்பதான் ஆராதனை ஆரம்பிச்சிருக்கார், பெருமாளுக்கு முடிச்சுட்டு வருவார்னு சொல்லி சொல்றார். சொன்னா சரின்னு அவரு உட்காந்துக்கிறார். 1 மணி நேரம் ஆறுது, 1.5 மணி நேரம் ஆறுது. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? தப்பான நேரத்துல வந்துட்டோம், சரிப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம். இவர் எங்க போறார், நம்ம எங்க போறோம் நினைப்போமா இல்லையா? அவர் அது நினைக்கல. அதை நினைக்காத அன்னைக்கு ஆராதனம் கொஞ்சம் நாழியாவே ஆயிடுத்து. முடிச்சுட்டு வரார். வந்தா சுவாமி வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டுட்டு என்ன உங்களுக்கு வேணும்னு கேட்கிறார். எனக்கு வைஷ்ணவ லட்சணங்களை நீங்க எடுத்து சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ வைஷ்ணவ லட்சணங்கள் என்னன்னா, கொக்கு போல் இருப்பான், கொக்கு போல இருப்பான்.
அதுக்கப்புறம் கோழி போல இருப்பான். அதுக்கப்புறம் உப்பை போல இருப்பான். உம்மை போல இருப்பான். 4 சொல்றோம். அதிசயமா இருக்குல்ல நம்மளுக்கு. வைஷ்ணவ லட்சணம் கேட்டா இது என்ன இப்படி சொல்றாங்களேன்னு நினைக்கிறீங்களா? அர்த்தம் சொல்றேன் பாருங்க. இதுக்கு மட்டும் இன்னைக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு விவரங்களை நாளைக்கு தெரிவிக்கிறேன். கொக்கு போல இருப்பான். கொக்கு என்ன பண்ணும்? தன்னுடைய குழந்தைக்கு ஏத்தாப்புல ஒரு சின்ன மீன் கிடைக்கணும். அது வரைக்கும் பெரிய மீன் வர்றதெல்லாத்தையும் விட்டுடும். சின்ன மீன் வரும் அளவும் மீன் வரும் அளவும் காத்திருக்கும். தனக்கு எது வேணுமோ அதுக்கோசரம் காத்துன்னு இருக்கும். அந்த தண்ணியிலேயே ஓடுற தண்ணியில நின்றுட்டு இருக்கும் கொக்கு. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, பகவானை தவிர அல்ப விஷயங்கள்ல நாம் ஆசையே வைக்க கூடாது. உயர்ந்த பகவான் இடத்துல மட்டும்தான் நம்ம புத்திய செலுத்தணும். அததான் தினம் அடைய விண்ணப்பிக்கணும். உலக அட்ராக்ஷன்ஸ்ல மனச செலுத்தாதுங்க. மனச பகவான் கிட்ட கொடுங்க. காரியம் பண்றது உலக விஷயத்துல பண்ணுங்க. மனோ அவனுக்கு அடிமைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதனால ஏகாக்கிர சிந்தை, இந்த கொக்கு போல இருப்பான்றதுக்கு ஏகாக்கிர சிந்தை சொல்லப்பட்டது. கோழி போல இருப்பான். கோழி கர்த்தால தான் எழுந்துடும். காலங்காத்தால எழுந்துட்டு நம்மளையும் எழுப்பும். இப்ப இந்த காலத்துல எங்கேயுமே இல்ல, கிராமங்கள்ல இருக்கலாம். நம்மளுக்கெல்லாம் அது அந்த பாக்கியம் கிடையாது. 3 முறை கோவும் கோழி. எப்படின்னு கேட்டா, நம்ம எழுந்து சந்தி முதலமான காரியங்களை செய்யணும் அப்படிங்கறத நம்மளுக்கு நினைவூட்டுறது. 3 முறை அப்படின்னா 3 முறை கர்மாங்களை செய்ய வேண்டும். அதாவது சந்தியாவந்தனம் 3 முறை பண்ணணும். மேலும் 3 முறை கோரதுனாக்க நம்மளுக்கு முக்கியமானது என்ன? திருமந்திரம், துவயம், சரம ஸ்லோகம். இதெல்லாம் நம்ம ஜபம் பண்ணணும் தினம். மேலும் முதல்ல கூ அப்படின்னு கூப்பிடும். கொக்கரக்கோ அப்படின்னும், கொக்கரக்கோ அப்படின்னும், கொக்கரக்கோ கோ அப்படின்னு கூப்பிடும். அதுக்கு 3 மந்திரம் சொல்றா பெரியவாள்லாம். என்னன்னா, பிராமணத்தவம், வைஷ்ணவத்தவம், பிரபன்னத்தவம். இது 3 நம்மளுக்கு வேணும். பிராமணத்தவம், ஒரு பிராமணனா ஒரு வைஷ்ணவனா எப்படி வாழணுமோ அந்த முறை வைஷ்ணவத்தவம். வைஷ்ணவனா எப்படி நம்ம அடிப்பணிஞ்சு நிக்கிறோமோ அது. பிரபன்னத்தவம், ஆச்சாரியன் கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறது. இது 3 நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். இதை காட்டுறதுக்கோசரம் தான் கோழி 3 தரம் நம்மள கூப்பிடுறது. இன்னொன்னு என்ன விஷயம்னா, கோழி குப்பையை கிளறும். கிளறுனா அதுக்கு வேண்டாத எல்லாத்தையும் தள்ளி விட்டுடும். அதுக்கு வேணுங்கிற அந்த புழு பூச்சி ஏதாவது கிடைச்சதுன்னா அதை மட்டும்தான் சாப்பிடும். அந்த மாதிரி ஆபாசமானது எல்லாத்தையும் நம்ம தள்ளி விட்டுடணும். நம்மளுக்கு வேணுங்கிறது பகவத் சத்சங்கம். அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பெரியவா அதுல சொல்றா. உப்பை போல இருக்கிறது. இதுல கரைஞ்சு போறத சொல்றா. ஆடி ஆடி அகம் கரைந்து நம்மாழ்வார் அப்படி அனுபவிப்பார். அந்த மாதிரி இருக்கணும் நம்ம. பாகவத குழாங்களை கண்டா, பாகவதால கண்டிட்டா அவளோட ஆனந்த கண்ணீரோட போய் குலாவணும். இன்னொன்னு என்னன்னா, உப்பு பார்த்தங்களானாக்க திட்டமா போட்டாதான் நம்மளுக்கு சரிப்படும்.
கொஞ்சம் கூட போட்டாலும் சாப்பிட முடியாது. உப்பே இல்லைனாலும் நம்மளால சாப்பிட முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய பக்தி ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்மளால இமயமலையில போய் தவம் பண்ண முடியாது. உப்பு ஜாஸ்தியா போறது. நம்மளால இமயமலையில போய் தவம் பண்றது நிச்சயமா முடியாது. ஊன் வாட, உயிர் வாட 5 தீக்கு இடையில நின்னு நம்மளால தவம் பண்ண முடியாது. 2வது, நாஸ்திகர்கள போல உப்பே இல்லைன்னா உப்பு இல்லாத பண்ணா குப்பையில. பகவத் பக்தி இல்லைன்னா நம்ம குப்பைக்கு சமம். அப்படியும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உப்பு ஒரு பொருளோட சேர்ந்ததுன்னா அதனுடைய சுவையை மட்டும்தான் அதுக்கு கொடுக்கும். தன்னை காட்டி கொடுக்கக்கூடாது. ஒரு குழம்புல, ஒரு சாதத்துல, ஒரு இதுல உப்பு போட்டிருக்கோம்னா, இதுல உப்பு நான் இருக்கேன்னு காட்டுமானா? ஒரு குழம்புல காய்கறி போட்டோமானா தெரியுது, பருப்பு போட்டோமானா தெரியுது. அதுல உப்பு போட்டிருக்கோம்னு எப்படி தெரியும்? பொடி போட்டோமானா அதனுடைய நிறம் மாறி போறது, எல்லாம் தெரியுது. உப்புக்கு மட்டும் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையே. அதுதான் பகவான். அவன் சத்தியமா இருக்கான்றது நம்மளுக்கு உணர்த்தலாம். உப்பு எப்படி கரைஞ்சு உணர்த்துறதோ அந்த மாதிரி பகவான் சத்தியமா இருக்கான்னு நம்மளுக்கு உணர்த்துறான். ஆனா அவனை பார்க்க முடியாது. உணரலாம், பார்க்க முடியாது. அதையும் இந்த இடத்துல பெரியவாள்லாம் எடுத்து சொல்றா. அதே மாதிரி ஊமை போலையும் இருக்கணும். அதாவது அடுத்தவா கிட்ட ஒரு தோஷத்தை கண்டுபிடிச்சிட்டோம், குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நம்ம மனசுல நினைக்க கூடாது. யார்கிட்டயும் போய் சொல்லக்கூடாது. அத பரிவா தேசுயே முகாஹா அப்படிங்கறதுதான் பிரமாணம். அடுத்தவாளை பத்தி தூஷிக்க கூடாது. அதுல நம்மளுக்கு ஊமத்தனம் வேணும். அவ பெரிய தப்பு பண்ணிருக்கலாம். ஆனா அவ பாகவதாளா இருந்தாள்னா, அவ பகவானுக்கு அடிமைப்பட்டவாளா இருந்தான்னா, அவளை பத்தி வேற யார்கிட்டயும் அந்த தப்ப பண்ணாங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. பகவான் இருக்கான், அவன் பார்த்துப்பான். நம்மளுக்கு என்னத்துக்கு அதுல வேலை அப்படின்னு இருக்கணும். இத சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றார்? உம்மை போல் இருப்பான் அப்படின்னு சொல்றார். உம்மை போல் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முகத்துல நம்ம விகாரத்தை காட்டக்கூடாது. ஒரு சிலர் முகத்தை சுரிச்சுப்பா. ஒரு சிலர் எப்ப பாரு அழுத கண்ணீரும் கம்பளையுமா இருப்பா. ஒரு சிலர் மூஞ்சில சிரிப்பே இருக்காது. ஒரு சிலர் மூஞ்சியை பார்த்தா மூஞ்சியை திருப்பிண்டு போவா. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இவர் 2 மணி நேரமா வெயிட் பண்ணார். நம்மளுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா இன்னைக்கு தெரியணும், நம்ம இருந்து அதை கத்துண்டு தான் போகணுங்கிற ஆர்வத்தோட உட்கார்ந்துருந்தார். நம்ம அப்படிதான் இருக்கணும். கண்ணன் கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு காட்சி தருவான். கண்ணன் இருக்கிறது சத்தியம். அவனை நம்ம கண்டிப்பா ஒரு நாள் பார்க்கலாம், உணரலாம். அந்த பொறுமை நம்மளுக்கு வேணும். நான் இத்தனை நாள் பூஜை பண்ணேனே, நான் இப்படியெல்லாம் இருந்தேனே, நான் அப்படியெல்லாம் எழுதினேனே, நான் இவ்வளோ ஸ்ரீராம ஜெயம் எழுதினேனே, நான் அந்த பூஜை பண்ணேனே, இந்த பூஜை பண்ணேனே, எனக்கு எதுவுமே நடக்கலையே. அந்த புலம்பக்கூடாது. அந்த பொறுமை வேணும். வைஷ்ணவனுக்கு முக்கியமா வேண்டியது அந்த பொறுமை. இதெல்லாம் வைஷ்ணவ லட்சணங்கள்னு சொல்லி பெரிவா கொடுத்துருக்கா. இதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள் இருக்கு. ரொம்ப நாழியாயிடுத்து. ஏன்னா கேட்கிறவாளுக்கு இவ்வளோ பெருசு இருந்தாக்க கேட்கறதுக்கு மனசே வராது. ஆமா போ, யார் இவ்வளோ நாளி உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு தோணி போயிடும். நம்ம தளிய பண்ற செய்யும் கூட இதை ஓட விட்டுன்னு கேட்கலாம். ஆனா அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு மனசு வராது. ஏற்கனவே என்னுடைய பதிவெல்லாம் ரொம்ப பேர் கேட்கறது இல்ல. அவனுடைய சித்தம் இதெல்லாம் யாருக்கு போய் சேரணும்னு அவன் சித்தம் பண்ணியிருக்கானோ அவளுக்கு போய் சேரட்டும்னு சொல்லிட்டு
அவன் இட்ட கட்டளையா என்னுடைய வார்த்தைகளை அவன் என்ன சொல்ல வைக்கிறான் அடியேன் சொல்ற. நானா இதுல எதுவுமே இது பண்ணிக்கல. ஒரு சில நல்ல விஷயங்கள் 4 பேர் தெரிஞ்சுண்டா நல்லதாச்சே. என்னோட மண்ணோட போயிடக்கூடாது, என்னோட அழிஞ்சு போயிடக்கூடாது. ஒரு 4 பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னாக்கா அது போரும். அவ இன்னும் 4 பேருக்கு சொல்லுவாளேன்ற ஒரு ஆதங்கம் தான். அடியேனின் குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் என்னுடைய உரைகளை கேட்குற ஒரு அந்த 4, 5 பேருக்கு என்னுடைய கிருத்தனைகள். அடியேன்.